கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் 55,560 ஆக இருந்தது எனில் வட்டி வீதம் காண்க. முதல் போட்ட கணக்கு மாதிரி தான் நம்ம வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். சரியா? 2 மெத்தட் நம்ம செய்வோம். நம்ம வட்டி வீதம் தனி வட்டிக்கான ஃபார்முலா எழுதி அந்த ஃபார்முலா மாற்றி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதுவோம். I = PNR by 100. சரிங்களா? நம்ம கண்டுபிடிக்க சொல்லிக்கிறது வட்டி வீதம். அப்போ R தான் வேணும். அப்போ 100 I by PN = R. சரிங்களா? நமக்கு வந்து என்ன வேணும் கண்டுபிடிக்கணும்னா P வேணும். P வந்து 48,000. N வேணும். N வந்து 2 ஆண்டுகள் 3 மாதம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை மாற்றுவோம். அடுத்து I வேணும். சரிங்களா? I கண்டுபிடிக்கணும். சரிங்களா? I வந்து மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா தான் அது வந்து தனி வட்டி. சரிங்களா? அப்போ கழிச்சு பார்ப்போம். 55,560 48,000 கழிப்போம். 0 6 5 15 8 போச்சுன்னா 7 4 4 போச்சுன்னா 0. அப்போ 7,560 அப்படிங்கிறது தான் I. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும், இந்த எண் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எண் வந்து 2 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் டைரக்டா 2 ஆண்டுகள் போட்டலாம். 2 ஆண்டுகள் 3 மாத காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை மாற்றணும். எப்படி அப்படின்னா அந்த 2ஐயும் 3 மாதத்தையும் கூட்டணும். டைரக்டா 5 அப்படின்னு கூட்டிடக்கூடாது. இந்த மாதத்துல வந்து எப்பயுமே வந்து காலத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள், 12 மாதங்களில் 3 மாதம் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? 12 மாதங்களில் 3 மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதையும் கூட்டணும். சரிங்களா? ஒருவேளை இங்க வந்து 4 மாதம் கொடுத்துருந்தாங்கன்னா 12 மாதங்களில் 4 மாதம் 3க்கு தான் 4 கூட்டணும். சரிங்களா? இப்படி மாற்றி எழுதிக்கிட்டு இது ரெண்டையும் கூட்டணும். சரிங்களா? இப்போ வந்து குறுக்கு பெருக்கல் மெத்தட்ல பயன்படுத்தணும். அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். சரிங்களா? 1 3 3 4 3 12. சரிங்களா? அப்போ இதை ஆரம்பிச்சுவோம். அப்போ இங்கே என்ன இருக்கு, 2 + 1/4 தான் இருக்கு. இப்போ வேணா குறுக்கு பெருக்கல் மெத்தட் பயன்படுத்துவோம். 7 4 8 + 1 பெருக்கணும் அப்படின்னா 1, கீழே 4 1 பெருக்கணும் அப்படின்னா 4, கூட்டினோம்னா 8 1 கூட்டினா 9, கீழே 4. இப்போ 9/4 அப்படிங்கிறது தான் எண். சரியா? ரைட், ஓகே. எண் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 100 வேணா நான் மாற்றி எழுதிக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகும். R = இதை இங்கிட்ட எழுதிட்டு இதை அங்கே போட்டுக்கிறேன். 100 I எவ்வளோ, 7,560. T வந்து அசல் வந்து 48,000. சரிங்களா? N வந்து எவ்வளோ வச்சுருக்கோம், 9/4. சரிங்களா? இப்போ இங்க 3 0 கீழே இருக்கா, மேலேயும் 3 0 இருக்கு, அடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து இதையும் 4 அடிப்போம். 1 4 4 1 4 4 8 வந்து 7 4 8. சரிங்களா? அடுத்து இந்த 756 தான் இருக்கு. இதை 9 அடிச்சு வைப்போம். 1 9 9 8 9 72. சரிங்களா? 8 9 72. மிச்சம் 3 இருக்கும். 6 முன்னாடி சேர்த்தோம்னா 36, 4 9 36. சரிங்களா? இப்போ கீழே என்ன இருக்கு, 12 இருக்கு, மேல வந்து 84. சரிங்களா? 84ல வந்து I 12 60, R 12 72, 7 12 84. 84ல 7 12 84. சரிங்களா? 84 7 12 இருக்கு. அப்ப R = 7% அப்படிங்கிறது தான் தேவையான வட்டி வீதம். சரிங்களா? இப்ப அடுத்த மெத்தட் செஞ்சு பார்ப்போம். இதுல வந்து n வந்து 9/4 அப்படின்னு மட்டும் நாம வச்சுப்போம். இப்போ என்ன பண்ண போறோம், டைரக்டா மொத்த தொகைக்கான ஃபார்முலா எழுதி நம்ம கண்டுபிடிக்கிறோம். A = P = 1 + NR/100. சரிங்களா? இப்போ A வந்து எவ்வளோ, 55,000, 55,560. சரிங்களா? = P வந்து 48,000. 1 + N வந்து 9/4 R அப்படி வச்சுங்க. இங்க 100. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 9/4 இருக்கு, இங்க 100 இருக்கு. சரிங்களா? இந்த 100 4 நம்ம அடிக்கலாம்னா அடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது ஒரு பை, இது பகுதியில் இருக்கு. அடுத்து 9/4 இது பகுதியில் இருக்கு. பகுதியில் உள்ள நம்பரை என்ன பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணும், பகுதியில் உள்ள நம்பர் பகுதியில் உள்ள நம்பரோட பெருக்கிடும். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இந்த 1 4 4 100ல எத்தனை 25 4 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இது 9/4 இது பகுதியில் இருக்கு.
இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது பகுதியில் இருக்குது. பகுதியில் உள்ள நம்பர் பகுதியில் உள்ள நம்பரால அடிக்க முடியாது. தொகுதியில் உள்ள நம்பர் தான் பகுதியில் உள்ள நம்பரால அடிக்கலாம். அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த பகுதியில் உள்ள நம்பர் பகுதியில் நம்பரோட பெருக்கணும். இப்போ 48,000 1 பிளஸ் இந்த 4 என்ன பண்ணணும், இதோட வந்து பெருக்கணும். 9r பை பெருக்கினா என்ன ஆகும், 400,000. சரிங்களா? ரைட், ஓகே. 48,000 குறுக்கு பெருக்கல் பண்ணிட்டோம். 1ஐயும் 4ஐயும் பெருக்கினா 400. இந்த 400 9 6 கூட்டிக்கணும், பிளஸ் 9 6 பை 400. சரிங்களா? இப்போ இதுவும் பெருக்கிட்டு இருக்கு. இந்த 2 ஜீரோவுக்கும் 2 ஜீரோவுக்கும் அடிச்சிருக்கேன். இங்க வந்து என்ன இருக்கும், 55,560 இருக்கும். சரிங்களா? இங்க 2 ஜீரோ இந்த ஒரு இங்க தொகுதியிலேருந்து தொகுதிக்கு அடிக்கலாம். இங்க ஒரு ஜீரோவுக்கும் இங்க ஒரு ஜீரோவுக்கும் அடிச்சிருங்க. ரைட்டா? அடுத்து இந்த 4ஐயும் 48 இருக்கும். 1 4 4 1 4 4 8ல வந்து 2 4 8. சரிங்களா? இப்போ மேல 12 இருக்கு, கீழே எதுவுமே இல்லை. சரிங்களா? இப்போ இந்த 12 இந்த 5556 தான் இருக்கு. சரிங்களா? ஜீரோ அடிச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 4 அடிச்சு வைப்போம். 1 4 4 3 4 12 1 4 4 மிச்சம் 1 இருக்கும். 15 1 5க்கு முடிச்சுன்னா 15. அப்போ 3 4 12. சரிங்களா? 15ல 3 4 12 மிச்சம் 3 இருக்கு. 5க்கு முன்னாடி சொன்னா 35, 8 4 32. சரிங்களா? 35ல 8 32 வரையும் சொல்லிட்டு மிச்சம் 3 இருக்கும். 6 சேர்த்தா 34 36 9 4 36. சரிங்களா? அப்போ பாதி 1389. இந்த சைடு 3, இந்த சைடு இந்த இங்க இருக்கு 400 பிளஸ் 9 6. சரிங்களா? மறுபடியும் 3ஆல் அடிக்கலாம். 1 3 3 4 3 12 மிச்சம் 1 இருக்கும். 6 3 18 3 9. சரிங்களா? 1 3 3 13ல வந்து 4 3 12 மிச்சம் 1 இருக்கும். 8க்கு முன்னாடி சேர்த்தா 18 6 3 18. அடுத்து 9ல 3 9. அப்ப இப்ப 463 இருக்கு. ஈக்குவல் இந்த சைடு வந்து 1 மட்டும் தான் இருக்கு. 1 இதோட பெருக்கினா தான் வரும். அப்ப 400 பிளஸ் 9 6 இருக்கு. இந்த சைடு எழுதுறேன். அப்ப 463. சரிங்களா? இந்த 400 இந்த சைடு வந்தா மைனஸ் 400 மாறிடும். இந்த சைடு வந்து 9 6 இருக்கும். சரிங்களா? அப்போ 463 400 போச்சு அப்படின்னா 63. அந்த சைடு என்ன இருக்கும், 9 6 இருக்கும். சரி, நம்ம இங்க இந்த வச்சு அடிக்கலாம். 1 9 9 7 9 63. சரிங்களா? 1 9 9 7 9 63. அப்போ 1 6 இருக்குன்னா 6 தான். 7 ஈக்குவல் டு 6 7%. R ஈக்குவல் டு 7%. ரூபாய் 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்கான ஃபார்முலா என்னவோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ கூட்டு வட்டிக்கான நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மெத்தடு CA ஈக்குவல் டு A மைனஸ் P. சரிங்களா? நமக்கு அசல் வந்து கணக்குல இருக்கு. அப்போ மொத்த தொகை கண்டுபிடிக்கணும். இப்போ கூட்டு வட்டி முறையில மொத்த தொகைக்கான ஃபார்முலா A ஈக்குவல் டு P பிராக்கெட் 1 பிளஸ் R பை 100 பவர் n அடுக்கு n. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், மொத்த தொகை. அசல் எவ்வளோ, 5000 ரூபாய். 1 பிளஸ் R எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12%. ஆண்டு எத்தனை கொடுத்துருக்காங்க, 2 ஆண்டுகள் n. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 4 4 அடிக்கிறோம். 3 4 12 100ல வந்து 25 4. சரிங்களா? அப்போ 5000 1 பிளஸ் 3 பை 25 பவர்ல 2 இருக்கு. சரிங்களா? இப்போ குறுக்கு பெருக்கல் மெத்தட்ல வந்து நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். 5000 1 25 இருக்குன்னா 25 25ஓட 3 கூட்டணும் அப்படின்னா 28 பை 25 பவர்ல 2. சரிங்களா? அப்போ வந்து 28 2 டைம் எழுதணும், 25 2 டைம் எழுதணும். அப்போ 5000 ஈக்குவல் 28 பெருக்கல் 28 கீழே வந்து 25 பெருக்கல் 25. சரிங்களா? இப்போ நம்ம 25 அடிப்போம். இந்த 50 எடுத்துக்குவோம். ஒரு 25 25 50ல வந்து 2 25 இருக்கு. இந்த 2 ஜீரோவை சேர்த்துக்குவோம். சரிங்களா? மறுபடியும் 25 அடிக்கலாம். ஒரு 25 25 100ல வந்து 4 25 இருக்கும். 200ல வந்து அப்ப 8 25 இருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம இங்க எழுதிக்குவோம். ஈக்குவல் 8 பெருக்கல் 28 பெருக்கல் 28. சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், மொத்த தொகை கிடைச்சிடும்.
ஃபர்ஸ்ட் 28ஐயும் பெருக்கு 78ஐயும் பெருக்குவோம். 8 8 பெருக்குனா 8 8 64 64 4 மிச்சம் 6 8ஐயும் 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 16 16 6 22 சரிங்களா. அடுத்து 2 8 பெருக்குனா 16 16 6 மிச்சம் 1 2 2 பெருக்கணும்னா 4 4 1 5 சரிங்களா. 4 8 7 சரிங்களா. அடுத்து என்ன பண்ணணும், இந்த 8 பெருக்கணும் இதோட சரிங்களா. ஓகே 4 8 32 32 2 மிச்சம் 3 8 8 64 64 3 67 67 7 மிச்சம் 6 7 8 56 56 6 62 56 6 62 சரிங்களா. அப்ப என்ன கிடைக்குது மொத்தம் அப்படின்னா 6272. இதான் வந்து மொத்த தொகை சரிங்களா. 6672. நமக்கு என்ன வேணும், கூட்டு வட்டி வேணும். அப்போ மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சிடலாம். இதுல டேரக்டா கழிக்கிறேன். 5000 2 7 2 1. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது 1272 அப்படிங்கிறதா கூட்டு வட்டி.